ஹாய் ஹலோ வெல்கம் பேக். இன்றைக்குள்ள வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று இன்ஸ்டாகிராமில் வந்து குரூப் 2A செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு Q&A செஷன் வச்சுருந்தேன். அதில் பாஸ் ஆன நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதை பற்றின ஒரு வீடியோ கம்பைலேஷன் தான் இது. ஸோ பாஸ் ஆன எல்லாரோட மனநிலை இப்போ எப்படி இருக்கும்னா, அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் முடிஞ்சு இப்போ பயங்கர கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. என்ன போஸ்ட் எடுக்கலாம், நமக்கு நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்குமா, ப்ரொமோஷன் இருக்குமா, அடுத்து படிக்க முடியுமா அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ பேசிக்காக நீங்கள் பாஸ் பண்ண எல்லாருக்கும் அண்ட் இனி பாஸ் ஆக போகிறவங்க எல்லாருக்கும் நான் வந்து காமனாக சொல்ல நினைக்கிற விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட் ஒர்க் பொறுத்தவரை ஒரு மித்து இருக்கும். கவர்மெண்ட் சர்வன்ஸாக அவங்க வந்து நல்லா தூங்குவாங்க, வேலைக்கு போனால் ஜாலியாக அவங்களுக்கு வேலையே இருக்காது, ஐடி மற்ற ஒர்க் மாதிரி ப்ரெஷர் இருக்காது, அப்படி எல்லாமே மித்து. முன்னாடி அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ரியாலிட்டி என்ன தெரியுமா, லைக் வி ஆர் கவர்மெண்ட் சர்வன்ஸ் ஆர் வி ஆர் ஆல்சோ ஃபேஸிங் ஈக்குவல் ப்ரெஷர். டார்கெட் இருக்கும். நீங்கள் ஐடி எம்ப்ளாயீஸ் மாதிரி டார்கெட் கிடையாது. நமக்கும் டார்கெட் உண்டு, ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறோம், நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ உள்ள ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு அப்படி இருக்குது. நிறைய சர்வீஸ் நம்ம ரெண்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் இதை வந்து நெகட்டிவாக சொல்லலை. லைக் மற்றவங்க வந்து இது வந்து ஒரு ஈஸி கோயிங் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி கிடையாது. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு காமன் பீப்புளுக்கு நம்ம மூலமாக தான் அந்த சர்வீஸ் அவங்களுக்கு போய் சேரப்போகுது. ஒரு என்ன சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு ஸ்கீமோ எதுவோ அதுக்கு நம்ம தான் ஒரு பிரிட்ஜாக இருக்க போகிறோம். ஸோ அந்த ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஜாபுக்கு நம்ம படிக்கிறதுல நம்ம ஹாப்பியாக தான் இருக்கணும். பட் அட் த சேம் டைம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஈக்குவல் ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் வந்து ஒர்க் நேச்சர் ஒவ்வொரு தேடும்போது என்னென்ன பேராமீட்டர்ஸ் வச்சுருப்பீங்கன்னு தெரியும். பட் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே அதுக்கான கஷ்டங்கள் அண்ட் அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ அதை மைண்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் கேட்டாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஐயோ என் டிபார்ட்மெண்ட்க்கு வரவே வராதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே அப்படி தான். ஏன்னா ஐயோ நான் இக்கரைக்கு அக்கறை பச்சை, இங்கே இருக்கவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் பெட்டராக தெரியும், அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு இது பெட்டராக தெரியும். ஸோ இட்ஸ் அ பேசிக் திங். ஸோ இது வேணால் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் வந்து கொஞ்சம் என்கிட்ட நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி கேட்டீங்க. என் டிபார்ட்மெண்ட் பற்றி என்னால் வந்து ஃபுல்லாக கரெக்டாக சொல்ல தெரியாது. லைக் இதான் உண்மை. எல்லா டிபார்ட்மெண்ட் பற்றியும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க சொன்னால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பேசிக்காக கொஞ்சம் காமனாக நீங்கள் கேட்ட டிபார்ட்மெண்ட்ஸோட என்னெல்லாம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கேட்டு வச்சுருக்கேன். அது மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். என்னோடய டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ஸ் பொறுத்தவரை ஒர்க் நேச்சர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல்ட் ஒர்க் இருக்காது, ஆஃபீஸ் ஒர்க் நிறைய இருக்கும், ஃபைல் ஒர்க்ஸ் நிறைய இருக்கும். ஈஸியாக இருக்காது, ரொம்ப டஃப்னு சொல்ல மாட்டேன், பட் ஆவரேஜாக ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அண்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கண்டிப்பாக ரொம்ப டிலே ஆகும். 2012 பேட்ச் அசிஸ்டன்ட்ஸுமே இன்னும் சப் ரெஜிஸ்ட்ரார் போஸ்ட்டுக்கு போகலை. ஸோ ப்ரொமோஷன்ஸ் வந்து டிலே ஆகும். தென் வந்து போஸ்டிங் அது வந்து ஒவ்வொரு பேட்ச் டைம் மாறும். ஒரு பேட்ச்க்கு வந்து ஓன் டிஸ்ட்ரிக்டே கொடுக்கல, தள்ளி கொடுத்துருந்தாங்க. அடுத்த பேட்ச்க்கு வந்து விமென்ஸ்க்கெல்லாம் ஓன் டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி இருந்தால் கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ். அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக இப்படி தான் சொல்ல முடியாது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஸ்டேட் வைஸ் ப்ரொமோஷன், ஓவரால் ரேங்க் இந்த ஸ்டேட் வைஸாக தான் ப்ரொமோஷன் போகும். ஸ்டேட் வைஸ் ப்ரொமோஷன்னா இப்போது ஒரு ஸ்டேட்டில் 50 பேர் நீங்கள் இப்போ அசிஸ்டன்ஸ் போகிறீங்கன்னா அதில் ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து அப்படியே வரும். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ப்ரொமோஷன்னா நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் போகிறீங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ரேங்க் தான். அந்த டிஸ்ட்ரிக்டில் 10 பேர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th ரேங்க்னா அந்த ரேங்கில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸ்டேட் வைஸ் ப்ரொமோஷன்னா 50 பேர் இருக்கீங்க, உங்களுக்கு 50வது ரேங்க்னா அந்த 50வது வரையும் கிடைக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இஸ் ஸ்டேட் வைஸ் ப்ரொமோஷன். ரெண்டாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். எப்போவுமே ரெவென்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் காம்படிஷன் இருக்கும். இது ரெண்டுமே மோரர்லெஸ் ஈக்குவல் அண்ட் சேம் தான். பட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கலாம் கொஞ்சம் டைம் இருக்கும். ரெவென்யூ வந்து ஒர்க் ப்ரெஷர் ஹெக்டிக்காக இருக்கும். ரெண்டாவது வந்து ஃபீல்ட் ஒர்க் இருக்காது. 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஃபீல்ட் ஒர்க் இருக்கும். ஆனால் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ப்ரொமோஷன் ஒரு அட்வான்டேஜ். அண்ட் ப்ரொமோஷன்ஸும் கொஞ்சம் சீக்கிரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஓன் டிஸ்ட்ரிக்டில் போஸ்டிங் கிடைக்காத சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே. அண்ட் லோக்கல் ஃபண்ட் ஆடிட். நான் இதுவரை கேட்ட டிபார்ட்மெண்ட்லேயே அந்த எல்லாருமே அவங்க டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஐயோ வேணாம் வந்துடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும்தான் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஜாப். லாஸ்ட் இயர் குரூப் 1ல் நிறைய பேர் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து செலக்ட் ஆகிருக்காதா சொன்னாங்க. பட் நீங்கள் இப்போ அடுத்து நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இட்ஸ் பெஸ்ட்டு சாய்ஸ். அண்ட் எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஜாலியாக அப்படி வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறவங்களுக்கும் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் பெஸ்ட்டு சாய்ஸ். அண்ட் ப்ரொமோஷன் வந்து ரொம்ப டிலேயாக இருக்கும். அண்ட் இட்ஸ் அ ஃபீல்டு ஒர்க் டிபார்ட்மெண்ட்.
ஓகேங்களா. தென் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ். சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இட்ஸ் ஒரு பவர்ஃபுல் போஸ்ட். கொஞ்சம் உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், பெரிய பெரிய சொசைட்டிஸோட ஒரு நிறைய பெரிய பெரிய ஆளுங்க கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து. இட்ஸ் அ ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்ட். ஆனால் என்னென்னா சென்னையில் வந்து ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தின்னு சொன்னாங்க. அது ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து அண்ட் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அண்ட் ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும், கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமான வேலை அண்ட் டேபிள் ஒர்க் லெவலில் ஹெக்டிக் அப்படின்னா சொன்னாங்க. தென் ஹச்ஆர்என்சி இந்த இதுவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஒர்க் ப்ரெஷர் அப்படிலாம் எதுவுமே இல்லை, அட்டெண்டன்ஸ் எல்லாமே ரொம்ப நெக்லிஜிபிள் அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒர்க்கு. பட் என்னென்னா ஓன் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 3 years ஒன்ஸ் கம்பல்சரி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ்லையுமே வந்து ஓன் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வேகன்சி இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதுதான் பேசிக்காக ஓவரால் கேட்டது. மற்றபடி ஏஎஸ்ஓ பற்றி கேட்டிங்க, அது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாறும். நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் நீங்கள் போய் அனலைஸ் பண்ணணும். பட் ஓவரால் ஏஎஸ்ஓ இஸ் வெரி ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப். செக்ரட்டரியேட்லாம் வேலை கிடச்சா சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் ஃபுல்லாக சென்னையிலே இருக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு ஏஎஸ்ஓ வந்து ஒரு பெஸ்ட் ப்ரிஃபரன்சஸ். ஸோ இது நான் கொடுத்தது ஒரு குட்டி கிளிம்ஸ் தான். யூஸ்வலாக நான் கவுன்சிலிங் போக முன்னாடி என்ன பண்ணேன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட் என்னெல்லாம் வேலைக்கு போகணும் நான் டிசைட் பண்ணேனோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் ஏறி இறங்கிட்டேன். டேரெக்டாக அவங்கள்ட்டே போய் கேட்டுட்டேன், ஓவராலாக அனலைஸ் பண்ணேன். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சி. லைக் லேபர் ஆஃபீஸ் போனேன், கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸரை பார்த்து பேசினேன், சப்ரேஜரை மட்டும் பார்த்து பேசலை, வேறு எல்லா ஆஃபீஸர்ஸையுமே பார்த்து பேசினேன். சப்ரேஜரை மட்டும் பார்த்து பேச எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ அப்போ நானே அசூம் பண்ணிக்கிட்டேன் சப்ரேஜரை மீட் பண்ணவே முடியல, அப்போ இது பெரிய போஸ்ட் அப்படின்னு. அண்ட் அப்போ இப்போ அது பெரிய போஸ்ட் இல்லையா அப்படின்லாம் கேட்காதீங்க, நோ கமெண்ட்ஸ், ஓகேவா. இட்ஸ் அ குட் போஸ்ட். அப்புறம் வந்து நீங்களும் அந்த மாதிரி எந்த போஸ்ட்னாலும் கிடைக்கும்னு உள்ளவங்க வந்து போய் அனலைஸ் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து டாப் போஸ்ட் வீக் போஸ்ட் எதுவுமே கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே அதுக்கான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அந்த செட் பாருங்கள். எனக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பவர்ஃபுல்லாக வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி செக்ஷன் பாருங்கள். எனக்கு அடுத்து படிக்கணும் அப்படின்னா எல்எஃப் ஆடிட் அந்த மாதிரி இது பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக பாருங்கள். எல்லாரும் இதுதான் பெஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்கன்னு அப்படி சூஸ் பண்ணாதீங்க. உங்கள் கேரக்டருக்கு எது சூஸ் ஆகுமோ அதை மட்டும், திருப்பி சொல்கிறேன், அதை மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ப்ரெஸ்டீஜியஸ் அண்ட் குட் டிபார்ட்மெண்ட் தான். இந்த டிபார்ட்மெண்ட் தான் பெருசு, அந்த டிபார்ட்மெண்ட் தான் பெருசு அப்படி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எது சூட் ஆகுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருங்க, ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ குரூப் 2A வேறு ஏதாவது டவுட்ஸ் செலக்ட் ஆனவங்களுக்கு இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை இன்ஸ்டா ஐடியில் கேளுங்க. அண்ட் செலக்ட் ஆகாத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா ரொம்ப அப்செட் ஆகாது. ஏன்னா என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் சொன்னாங்க, நீங்கள் வந்து இப்படியெல்லாம் ஸ்டேட்டஸ் போடாங்க, அவங்க ஹர்ட் ஆகிறாங்கன்னு எனக்கு புரியுது. பட் இதெல்லாம் உங்கள் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அண்ட் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு மட்டும் இருக்காமல் ஹோப் விடாமல் மறுபடியும் படிக்க ஆரம்பிங்க. அண்ட் காம்படிஷன் டசன்ட் ஸ்டாப்ஸ் ஹியர், அவ்வளோதான். இது பாஸ் ஆகிறவங்க தான் பார்ப்பீங்க, பாஸ் ஆகாதவங்க இன்கேஸ் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் டசன்ட் ஸ்டாப்ஸ் ஹியர். இந்த வீடியோலாம் உங்களுக்கு அடுத்த கவுன்சிலிங்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ கீப் கோயிங். அண்ட் வேறு எது டவுட்ஸ்னாலும் என்கிட்ட கேளுங்க. டாட்டா பாய்.